வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, இதில் வெளிநடப்புன்னு ஒரு விஷயம் எதனால நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும். அதாவது வந்துங்க, ஆளும் கட்சி ஒரு திட்டத்தை மக்கள் நலன் கருதி தான் எந்த திட்டமாக இருந்தாலும் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போகும்போது அந்த திட்டத்திற்கு விவாதம் நடக்கும். அந்த விவாதம் நடக்க போகும்போது அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நிறை குறை எல்லாத்தையுமே வந்து எதிர்கட்சிகள் தான் சுட்டி காமிக்கணும். அப்படி சுட்டி காமிக்க போகும்போது ஆளும் கட்சி எதிர்கட்சி சொல்லக்கூடிய, அதாவது எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது எதிர்கட்சிகளை பேச விடணும், அதிக நேரம் ஒதுக்கி பேச விடணும். ஸோ அந்த மாதிரி யாரும் விடுறதில்லை. அதாவது சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை, ஆளுங்கட்சிகள் சொல்லுது அதையே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெளிநடப்புன்னு வெளியே ஒடியாந்துருவாங்க. இப்போ ஐயா எடப்பாடி கூட இப்போ வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட வெளிநடப்பு பண்ணி சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு அப்படியே ஒரு மாதிரி தாறுமாறாக நடந்து வந்திருப்பாப்புல. இது வந்து இவங்க ஆட்சியில் இருக்கும் போது அவங்க வெளிநடப்பு செய்யறதும், அவங்க ஆட்சியில் இருக்கும் போகும்போது இவங்க வெளிநடப்பு செய்யறதும் ஒரு வாடிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகர். அந்த சபாநாயகர் ஏன் ஆளுங்கட்சி சபாநாயகராக இருக்கணும் அப்படின்றத என்னோட கேள்வி. அதாவது நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியில் இருக்கிற சபாநாயகர் ஆளும் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், எதிர்கட்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? ஆளும் கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்பாரு. ஸோ அதனால வந்து இந்த சபாநாயகரை வந்து எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தரை சபாநாயகராக தேர்ந்தெடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அந்த திட்டத்தில் இருக்க நிறைய குறைகளை எதிர்கட்சிகளை நிறைய பேச விடணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ சபாநாயகர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து இல்லை உங்களுக்கு டைம் முடிஞ்சு உட்காருங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்க போகும்போது அந்த திட்டத்தோட முழுமையான விவரங்கள் வந்து மக்கள்கிட்ட சேர்றது இல்லை. அது நல்ல திட்டமா இல்லை யாருக்கு லாபம் தரக்கூடிய திட்டம் அப்படின்றதையும் மக்களுக்கு சேர்றது இல்லை. ஸோ அதில் இருக்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வெளிநடப்பு பண்ணிடுறாங்க எதிர்கட்சிகள். வெளிநடப்பு பண்ண போகும்போது ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்க போகும்போது அவங்க அந்த திட்டத்தை உள்ள செயல்படுத்திடுறாங்க. ஸோ எதிர்கட்சி அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடக்கிறத எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்தது. இதே எதிர்கட்சியிலிருந்து சபாநாயகர்னா எதிர்கட்சி தலைவர்களுக்கு பேசுறது நிறைய டைம் ஒதுக்குவார். சபாநாயகருக்கே தெரியும் இந்த திட்டத்தினால மக்களுக்கு ஒரு பலன் கிடைக்குமா என்ன அப்படின்றத. ஸோ நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சபாநாயகர் ஆளும் கட்சியை விட எதிர்கட்சியாக இருந்தால் திட்டங்களுடைய விளக்கம் மக்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.